श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्तदितराणि अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये. சுவாமி தேசிகன் ஸ்ரீ யதிராஜ சப்ததி என்ற ஆச்சரியமான கம்பீரமான கிரந்தம், ஸ்தோத்திர கிரந்தம், சுவாமி பகவத் ராமானுஜரை பற்றிய இந்த ஸ்லோகத்தை அர்த்த அனுசந்தானம், ஆச்சாரியன் அனுகிரகம் நாம் செய்து கொண்டு வருகிறோம். யதாசக்தி யதாமதி. 62 ஸ்லோகங்கள் இதுவரை ஆயிருக்கு. இன்றைக்கி 63வது ஸ்லோக அர்த்த அனுசந்தானம். அஸ்மத் ஆச்சாரியன் பரவாக்கோட்டை ஆண்டவன் ஸ்ரீ கோபாலதேசிக மகாதேசிகன் அனுகிரகித்து அருளி செய்த வியாக்கியானங்களும் மற்றும் ஸ்ரீ ராமானுஜாச்சார் அப்படின்றவருடைய சமஸ்கிருத வியாக்கியானமும், சின்னாமு ஸ்ரீ ரங்கநாத பாட்ராச்சாருடைய மணிப்பிரவாள வியாக்கியானமும், கூத்தப்பாக்கம் ஸ்ரீ நீலமேகாச்சாரியருடைய சமஸ்கிருத வியாக்கியானம், டாக்டர் வி.என். வேதாந்த தேசிகனுடைய தெளிவுரை, இது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி டாக்டர் வி.என். வேதாந்த தேசிகன் கொடுத்த அருளி செய்த கமெண்ட்ரி, இது எல்லாம் சேர்ந்து அடியேன் ஷேர் பண்ணிட்டு வரேன். இன்றைக்கி 63வது ஸ்லோகம். தத்தாத்ரேயர் காட்டிய ஸ்ரீ வைஷ்ணவ சந்நியாச முறையை பற்றிய இந்த ஸ்லோகம். காஷாயேன கிரகீத பீத வசனா தண்டைஸ்திரிபிர்மண்டிதா सा मूर्तिर्मुरमर्दनस्य जयति त्रय्यन्तसंरक्षिणी यत्प्रख्यापिततीर्थवर्तितधिया धियाम् अप्यस्यतां यद्गुणान् आसिन्दोरनिदं प्रदेशनियता कीर्तिप्रजागर्तिनः काषायेण गृहीतपीतवसना दण्डैस्त्रिभिर्मण्डिता सा मूर्तिर्मुरमर्दनस्य जयति त्रय्यन्तसंरक्षिणी यत्प्रख्यापिततीर्थवर्तितधियानप्यस्यतां यद्गुणान् आसिन्दोरनिदं प्रदेशनियता कीर्तिप्रजागर्तिनः. அன்றொரு காலத்தில், முன்னொரு காலத்தில் தத்தாத்ரேயராக பெருமாள் அவதரித்தார். தத்தாத்ரேயராக அவதரித்த ஸ்ரீமன் நாராயணனே தற்போது பகவத் ராமானுஜராக அவதரித்துள்ளார் என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். முன்பு ஒரு சிலர் வேதத்தை ஒப்புக்கொண்டும் ஒரு சிலர் வேதத்தை ஒப்புக்கொள்ளாமலும் குயுக்திவாதங்கள் செய்து மக்களை மயக்கி கெடுத்தனர். அப்போ ஸ்ரீமன் நாராயணன் தத்தாத்ரேயர் என்கிற மகரிஷியாக அவதரித்தார். சந்நியாசியாக மாறினார். அதற்கேற்ப பீதாம்பரத்தை கைவிட்டு காஷாயத்தை அணிந்தார். ஷிகை, யஜ்ஞோபவீதம், ஊர்த்வபுன்றம், திரிதண்டம் இவைகளை அணிந்து கொண்டார். வேதத்தின் மொய்ப்பொருளை விளக்கி மாயைகளை மாய்த்தார். பின்பு இப்போது வேதாந்தத்துக்கு அதே நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதே ஸ்ரீமன் நாராயணனே முன்பு கொண்ட அந்த சந்நியாசி வடிவத்தை அப்படியே கை கொண்டு எதிராஜர் என்ற பெயரில் தற்போது வேத மார்க்கத்தை காத்து வருகிறார். அவர் காட்டிய புகழ்பெற்ற இந்த மதத்தை பின்பற்றி அவர் நூல்களை நாமும் பன்முறை அனுபவித்து அபியசித்து அறிவு வளரப்பெற்றோம். அவர் புகழ் பாடியதால் வளர்ந்த நமது புகழும் இடைவரை இல்லாமல், அது இடையூறே இல்லாமல் கடல் கடந்து பரவுகிறது என்கிறார் சுவாமி. கடல் கடந்து தீர்க்கதரிசியா சுவாமி இன்று தெரிவிக்கிறார். குளோபலி எப்படி ஸ்ரீ வைஷ்ணவம் ஸ்ப்ரெட்டாக இருக்குது பகவத் ராமானுஜ சித்தாந்தம். முன்பு தத்தாத்ரேயராக அவதரித்த ஸ்ரீமன் நாராயணன். இந்த ஸ்லோகம் தத்தாத்ரேய பகவானையும் ஸ்ரீ பாஷ்யகாரையும் ஒருவராக வைத்து பேசுகிறது. எம்பெருமான் முன்பு தத்தாத்ரேய மகரிஷியாக அவதரித்தது போல இப்போது மறுபடியும் ஸ்ரீ பாஷ்யகாரராக அவதரித்தார் என்பது மிக பொருத்தமானது. முன்பு பிற மதத்தினர் சிலர் வேதத்தை ஏற்றுக்கொள்ளாமலும் சிலர் ஏற்றுக்கொண்டு விபரீத அர்த்தங்களை கற்பித்தும் பிரச்சாரம் செய்து உலகுக்கு தீங்கு விளைவித்தனர். அப்போ எம்பெருமான் தத்தாத்ரேய மகரிஷியாக அவதரித்தான்.
அப்பொழுது சந்நியாசம் பூண்டு காஷாயத்தை அணிந்து திரிதண்டத்தை கையில் பிடித்து ஷிகை மார்பிலை ஞோபவீதம் ஊர்துவ புன்றங்கள் தரித்து இந்த அவதாரத்தால் வேதத்தை காத்தருளினார். இப்பொழுது பிற மதத்தினரால் மறுபடியும் வேதாந்தத்துக்கு அதே துன்பம் வர எம்பெருமான் தன் பீதாம்பரத்தை காஷாயமாக்கி கொண்டு திரிதண்டம் ஷிகை யஜ்ஞோபவீதம் ஊர்துவபுன்றம் முதலியவற்றுடன் முன்பு தோன்றிய அதே தத்தாத்திரேய மூர்த்தியோடு ஒன்றி ஸ்ரீ பாஷ்யகாரராக அவதரித்தார். பிற மதங்களை கண்டித்து வேதங்களின் உண்மை பொருள்களை விளக்கி வேதாந்தங்களை காத்து வருகிறார். இவ்வாறு பகவானுடைய அவதாரமாக திகழும் ஸ்ரீ பாஷ்யகாரர் சேத்தனங்கள் உஜ்ஜீவிப்பதற்காக அவர்கள் இறங்க வேண்டிய துறையாகிய சித்தாந்தத்தை உலகுக்கு தம் ஸ்ரீசூக்திகளாலே வெளியிட்டருளினார். அவற்றை நாம் அனுபவிக்க ரசிக்க ரசிக்க நம் அறிவு வளர்ந்து கொண்டே போகிறது. இப்படி மகோபகாரம் செய்தருளின தயை கசிந்த தயா கடல் தத்தாத்திரேயரின் உருவான ஸ்ரீ பாஷ்யகாரரின் கருணை, அன்பு முதலிய உயர் குணங்களை நினைத்து நினைத்து ஆழங்கால் பட்டு ஈடுபடுகிறோம். நமக்கும் அதனால் மிக்க சிறப்பு வருகிறது. நம்முடைய புகழ் இடத்தின் வரையறையின்றி எல்லா திசைகளிலும் கடல் கடந்தும் பரவுகிறது. சுவாமி இங்கு தெரிவிக்கிறார், ஆசிந்தோஹோ அப்படின்னா கடல் கடைந்து பரவுகிறது. இத்தகைய பெருமையை நமக்கு அருளும் ஸ்ரீ பாஷ்யகாரருடைய திருவுருவம் இந்த உலகில் மேம்பட்டு விளங்குகிறது என்று அனுபவிக்கிறார் சுவாமி 63வது ஸ்லோகத்தில். காஷாயேன என்ற ஸ்லோகம் இதுக்கு முதல்ல பதவுரை அனுபவித்து பிறகு தெளிவுரை பார்க்கலாம். காஷாயேன கிரகீத பீதவசனா தண்டை திரிபிர்மண்டிதா சா மூர்த்திர்முரமர்தனஸ்ய ஜயதி த்ரயந்த சம்ரக்ஷிணி யத் பிரக்யாபித தீர்த்த வர்தித தியாம் அபியஸ்யதாம் யத் குணான் ஆசிந்தோ நர்நிதம் பிரதேசநியதா கீர்த்தி பிரஜாகர்தினः. காஷாயேன காஷாயத்தால் கிரகீத கை கொள்ளப்பட்ட பீதவசனா பீதாம்பரத்தை உடையதும் திரிபிகி தண்டை காஷாயத்தால் கை கொள்ளப்பட்ட பீதாம்பரத்தை உடையதும் திரிபிகி தண்டை திருதண்டத்தால் மண்டிதா அழகு பெற்றதும் த்ரையந்த சம்ரக்ஷிணி உபனிஷத்தை காப்பதுமான முரமர்தனஸ்ய தத்தாத்திரேயரின் உருவம் கொண்ட ஸ்ரீமன் நாராயணனுடைய சாமூர்த்திகி ஸ்ரீ பாஷ்யகாரர் என்னும் புகழ்பெற்ற உருவம் ஜயதி மேன்மேலும் மேன்மையற்று வெற்றி பெற்று விளங்குகிறது. யத் தத்தாத்திரேயரின் மறுவடிவமாகிய எந்த உடையவராலே பிரக்யாபத பிரசித்தி பெற்றதாக செய்யப்பட்ட தீர்த்த துறையாகிய சித்தாந்தத்தால் வர்த்தித்த விருத்தி பண்ணப்பட்ட தியாம் அறிவு உடையவர்களும் யத் குணான் எந்த ஸ்ரீபாஷ்யகாருடைய குணங்களை அபியஸ்தாம் அனுசந்தானம் செய்கின்றவர்களுமாகிய நகா கீர்த்தி நமது புகழ் அனிதம் பிரதேசனியதா இன்ன இடத்தில்தான் என்ற வரையறை இல்லாமல் எல்லா இடத்திலும் ஆசிந்தோகோ கடற்பரப்பு வரையிலும் பிரஜாகர்த்தி விளங்குகிறது என்று அனுபவிக்கிறார் சுவாமி. காஷாயத்தையே காவியையே பீதாம்பரமாக கொண்டு திரிதண்டத்தை கையிலேந்தி வேதங்களை காக்கும் எம்பெருமானுடைய அவதாரம் மிகச்சிறந்ததாக விளங்கிறது. அந்த அவதாரத்தினால் பிரச்சாரம் செய்யப்பட்ட ஸ்ரீ சுக்திகள் மூலம் ஞானத்தை சிறப்பாக பெற்ற நமக்கும் அவருடைய சிறப்புகளை அனுசந்தானம் செய்வதன் மூலம் இங்கு அங்கு எனாதபடி இந்த நாட்டில் புகழ் மேலோங்கி நிற்கிறது. நமக்கும் ஸ்ரீமன் நாராயணனே உடையவராக அவதாரம் செய்திருக்கிறார் என்று சாதிக்கின்றார். வெங்கடேஷாவதாரோயம் யத்கண்டாம் ஸ்வதவா பவேத் யத்கண்டாம் சஹ அதவா பவேத் யதீந்திராம்ஷ அதவா இத்யேவம் விதர்க்கியாயாஸ்து மங்களம். சுவாமி ஸ்ரீ தேசிகனை திருவேங்கடமுடையானின் அவதாரம் என்றும் அவருடைய கண்டையின் அம்சம் என்றும் எதிராஜருடைய அம்சம் என்றும் பலர் பலவாறாக பேசுவர் என்று குமாரவரதாச்சாரியார் சாதித்தது போல சுவாமி தேசிகன் இங்கு பெருமாளே உடையவராக அவதரித்து வேதங்களை காத்தார் என்று அருளி செய்கிறார். இங்கு ஸ்ரீ தத்தாத்திரேய அவதாரம் சூச்சிக்கப்படுவதாக பெரியோர் சொல்கிறார். இப்படி ஆச்சரியமாக இருக்கிற அந்த ஸ்லோகத்திற்கு அஸ்மத் ஆச்சாரியனுடைய வியாக்கியானம் அனுபவிக்கலாம். காணாத சாக்கிய பாஷண்டைஹி த்ரயீ தர்மோ விலோபிதः திரிதண்டதாரிணா பூர்வம் விஷ்ணுனா ரக்ஷிதா த்ரயீ. நாட்டில் தார்க்கிக மதத்தினர் தர்க்க மதம் தர்க்கமே செய்யும் மதம்
அப்படி தர்க்கங்கள் பண்ணுற மதத்தினர், பௌத்த மதத்தினர், ஷிகை யஜ்ஞோபவீதங்கள் இதையெல்லாம் அறுத்து வேதங்களில் விதிக்கப்பட்ட சந்தியாவந்தனம் முதலிய கர்மானுஷ்டானங்களை விட்டு எல்லாம் பொய் என்று பேசும் பாஷண்டிகள் ஆகியோர்களாலே வேதங்களில் சொல்லப்பட்ட கர்மாக்களுக்கும் உபனிஷத்துக்களில் சொல்லப்பட்ட தத்துவங்களுக்கும் லோபம், அதாவது அழிவு ஏற்பட்ட போது தர்மஸ்தாபனம் பண்ணுவதற்காக ஸ்ரீ மகாவிஷ்ணு தத்தாத்ரேயராக அவதரித்தார். பீதாம்பரத்தை, அதாவது பட்டு ஆடையை களைந்து சிவந்த காஷாய வஸ்திரத்தை உடுத்தி கொண்டார். கையில் திருதண்டத்தை முக்கோலை ஏந்தினார். வெண்ணிறமான பூணூலை திருமார்பில் அணிந்தார். தலையில் சிகை, கையில் சிக்கியம், கமண்டலு முதலியவற்றை தரித்தார். இவ்வாறே தத்தாத்ரேய மகரிஷியாக தோன்றி உண்மையான வேதாந்த அர்த்தங்களை மீண்டும் நாட்டில் பரவச் செய்தார். இப்படிப்பட்ட ஆச்சரியமான தத்தாத்ரேயரின் அவதாரமாகவே நம்மை ராமானுஜனும் அவதரித்து தத்தாத்ரேயரை காட்டி கொடுத்த சந்நியாச முறையிலேயே முக்கோல் முனிவராக திகழ்ந்தார். ஆசேது ஹிமாச்சலம் சஞ்சாரம் செய்து உபனிஷத்துக்கள் ஆராதிக்கப்பட வேண்டிய ஸ்ரீமன் நாராயணனாகிய பரபிரம்மத்தை காட்டுகிறது என்றும், பூர்வகாண்டம் அந்த பிரம்மத்தை ஆராதிப்பதற்கு தேவையான கர்மாக்களை கூறும் என்றும் காலக்ஷேபங்களாலும் தன்னுடைய ஸ்ரீசூக்திகள் மூலமாகவும் மத பிரச்சாரம் செய்யலானார் பகவத் ராமானுஜர். அப்பொழுது தோற்றத்தில் முராசுரனை சம்ஹாரம் பண்ணி சாதுக்களை காத்த கண்ணன் தத்தாத்ரேயரின் மூர்த்தி போன்றே உடையவரும் சேவை சாதிப்பாராம். கண்ணனாம் தத்தாத்ரேயரின் மூர்த்தி அதை போலவே உடையரும் சேவை சாதிப்பாராம். ஆறு குளம் மடுக்களில் எங்கு வேண்டுமானாலும் இறங்கி ஸ்நானம் பண்ண முடியாது. பெரியோர்கள் இறங்கி பழக்கப்பட்ட துறையில்தான் இறங்க வேண்டும். பெரியோர்கள் எந்த படிக்கட்டில் இறங்கி எந்த இடத்துல இறங்குறாலும் அங்கே தான் நம்ம போனோம். இல்லைன்னா உள்ளே இழுத்துடும், வழுக்கிடும், ஷேராக இருக்கும். ஸோ வேறு இடங்களில் இறங்கினால் சேற்றிலோ ஆழத்திலோ மூழ்கி உயிரை இழக்க வேண்டிய அபாயம் ஏற்படும். அதுபோல ஞான மார்க்கத்தில் தத்துவங்களை அறிந்து சம்சாரத்திலிருந்து விடுதலை பெற விரும்புபவர்களுக்கு எதிராஜர் காட்டிய சத் சம்பிரதாயமே அந்த துறையாக விளங்குகிறது. அது அங்கே இறங்கி ஸ்நானம் பண்ணுவதற்கு விளங்குகிறது. அவர் நம்மாழ்வார் நாதமுனிகள் ஆளவந்தார் காட்டிய வழியில் சென்றார். அந்த துறையில் இறங்கினார். தங்கர், திரமிடர், குகதேவர் அந்த வழியில் இறங்கினார். வேறு மதத்தில் இறங்கினால் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்தான். எனவே உடையவர் காட்டும் நல்வழியில், அதாவது ராமானுஜ சம்பிரதாயத்தில் அவர் நூல்களை கசடரக் கற்று வேதாந்த அறிவை வளர்த்து கொண்ட நம் ஆச்சாரியன் எல்லா வேத பாகங்களும் ஏககண்டமாக ஒரே குரலில் சேத்தன அச்சேதனங்களை சரீரமாக கொண்ட பரபிரம்மத்தை ஸ்ரீமன் நாராயணனையே சொல்லுகிறது என்பர் பகவத் ராமானுஜர். இவ்விஷயத்தை அறிவாளிகள் ஒப்புக்கொள்ளும்படி அழகாக அடுக்கடுக்காக காரணங்களை கூறி விளக்கும் பாங்கு, அந்த நேர்த்தி ஸ்ரீ பாஷ்யகாரருக்கே உரியது என்று உடையவரின் கல்யாண குணங்களை சொல்லி சொல்லி போற்றுபவர்களாம் நமது ஆன்றோர்கள், சான்றோர்கள். இவ்வாறு ஆச்சாரியரிடம் பக்தி பூண்டு அவர் புகழ்பாடும் சிஷ்யர்களான திருக்குறுகை பிரான் பிள்ளான், கிடாம்பி ஆச்சான், நடாதூர் அம்மாள், அப்புள்ளார் போன்ற வித்வான்களுடைய புகழே கடல்களை எல்லையாக கொண்ட நாடு முழுவதும் பரவிற்று என்றால் நம் உடையவரை பற்றி கேட்பானே. இங்கு எத் பிரக்யாபித தீர்த்த வர்த்தித தியாம் என்ற இடத்தில் தீர்த்தம் என்பதற்கு உடையவருடைய ஸ்ரீபாத தீர்த்தம் என்று பொருள் கொண்டு உடையவருடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை ஸ்வீகரிப்பதனால் சிஷ்யர்களுக்கு ஞான விகாசம் ஏற்பட்டது, நாடெங்கும் புகழ் ஏற்பட்டது என்றும் பொருள் கொள்ளலாம். முந்தைய ஸ்லோகம் ஸ்ரீ பாஷ்யகாரர் பெருமையை புகழும் வேளையில் பெருமாள் சாதனையை சிறுமைப்படுத்துவது போல் உள்ளதோ என்ற ஐயப்பாட்டில் இந்த ஸ்லோகம் பொருந்தது. அதாவது முந்தைய ஸ்லோகத்தில் 62வது ஸ்லோகத்தில் நாம் அனுபவித்தது, அங்கு பெருமாள், அதாவது வரதராஜனுடைய புகழ், அவர் புகழை ராமானுஜர் அவர் பிரகடனப்படுத்தினார் என்று தெரிவித்தார். ராமானுஜர் அவர் தயையை ஸ்ரீபாஷ்யக்காரர் அந்த கடல் நீரிலிருந்து எடுத்து இன்னார் இன்னாதார் இனியார் இன்னாதார் என்று வேற்றுமை பாராது எல்லா இடங்களிலும் மழை பொழிவது போல ஸ்ரீபாஷ்யக்காரர் சிஷ்யர்களுடன் வேற்றுமை பாராட்டாமல் கருணை காட்டுவது மட்டுமல்லாமல் கரிசைல வாசியான எம்பெருமானுடைய கருணைக்கும் பாத்திரமாக்கி
உஜ்ஜீவிக்கும்படி செய்தார் அப்படின்னு சொன்னவர் இப்போ இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக ஸ்ரீபாஷ்யகாரர் பெருமையை புகழும் வேளையில் பெருமாள் சாதனையை சிறுமைப்படுத்துவது போல் இருக்குமோ என்ற சந்தேகம் ஏற்பட இந்த ஸ்லோகம் பொருத்தம் என்று ஸ்ரீ டிஆர் சுவாமி தெரிவிக்கிறாராம். இப்படி ஸ்ரீ பாஷ்யகார சிஷ்ய சந்ததியில் வந்து பிறந்ததனால் அடியோங்களுக்கே இத்தனை புகழ் என்றால் ஸ்ரீ பாஷ்யகாரர் விஷயத்தில் சொல்ல என்ன உள்ளது? அவருடைய ஐயம் பற்றி பெருமையுடன் கோஷிப்பது நாங்கள் கிருத்தார்த்தராகத்தான் என்று தெரிவிக்கிறார். அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்.